Hi friends, welcome to anbilsahitya education channel. In the channel TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றுக்கு இரவே அது ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக பார்க்கலாம். எல்லோரும் நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அப்சர்வ் பண்ணுங்கள். எங்கேயும் மிஸ்டேக் மட்டும் கமிட் பண்ணிடாதீங்க. இது நம்மளுடைய லைஃபு பல வருடங்களுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவதுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆன்லைன் போர்ட்டலுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாவே என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறத ஆக்டிவில் இருக்கக்கூடியதை தயவு செஞ்சு கொடுங்க. அதே நேரத்தில் மொபைல் நம்பர் சேம் நம்பரை இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். மீன்வைல் அதே மாதிரி தான் மெயில் ஐடி. இல்லை ஒருவேளை நீங்கள் மெயில் ஐடி உங்கள்கிட்ட இல்லைன்னா புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மெயில் ஐடியை கொடுத்த உடனே அது வேலிடேட் பண்ணி கேட்கும். வேலிடேஷன் எப்படி நடக்கும்னா, நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தோடனே ஓடிபி உங்கள் மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் மெயில் ஐடி இருக்கக்கூடிய பேஜில் போயிட்டு என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அங்கே வேலிடேட் ஆயிரும். அதே மாதிரி மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணோன்னே உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அதையும் இங்கே நீங்கள் கொண்டு திரும்பி டிஆர்பி வெப்சைட்டில் அந்த ஆன்லைன் போர்ட்டலில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அது வேலிடேட் ஆயிரும். அதுக்கப்புறமா சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஃபார்ம் வரும். சப்மிட் பண்ண உடனே அது உள்ளே போகும். இப்போ உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகி உங்களுடைய மெயில் ஐடிக்கு டீட்டெயிலாக வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும், அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் எடுத்துக்கிட்டு அதை திரும்பவும் இங்கே கொண்டு லாகின் பேஜில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா லாகின் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, காலேஜ் எஜுகேஷனா இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா அப்படிங்கிறத மெயினாக நம்ம செலக்ட் பண்ணோம். ராங்காக மட்டும் பண்ணிடக்கூடாது. ப்ரீவியஸாக நம்ம அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணியிருப்போம். அதே விஷயத்தை இப்போவும் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸுங்க, உங்களுடைய பேர், அப்ளிகண்ட்ஸ்னுடைய ஃபுல் நேம் வித் இனிஷியல். நீங்கள் மறக்காமல் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குது, இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் க்ராஸ் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி கார்டுங்க. நீங்கள் என்ன ஐடி கார்டு இங்கே கொடுக்குறீங்க, ஆதார் கொடுக்குறீங்களா, என்ன கொடுக்குறீங்க அதையும் ரெடியாக வச்சுருங்க. மீன்வைல் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கார்டோட நம்பர், நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்கன்னா ஆதார் கார்டினுடைய நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இதுவும் அதே மாதிரி தான். நம்ம 10th SSLCயில் என்ன கொடுத்தோமோ அதை தாங்க கண்டினியூ பண்ணோம். அப்பாவோட பேர், அம்மாவோட பேர், இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறீங்க. அட்ரஸ் கொடுக்கும்போது எப்போவுமே 2 அட்ரஸ் கேட்கும். ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்கும். இந்த ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது, சரிங்களா. அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் நம்ம ஆதாரில் மற்றதுல எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ண போகிற செக்ஷன் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். நம்ம 10th 12th யூஜி பிஜி எம்ஃபில் பிஹெச்டி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே தாங்க கொடுக்குறோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டு நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோமா, சிஎஸ்ஐஆர் நெட்டா ஸ்லெட்டு எல்லாமே இங்கே நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா இல்லை ஆங்கில வழியில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது கொடுக்குறோம். உங்களுடைய ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும் எல்லாமே இதில் இருக்கும்.
நாம் இதில் ஒவ்வொன்றா படிச்சுட்டு அப்ளை பண்ணோம். இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ரிலீஜன் என்ன, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா மேண்டேட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது போகும். அடுத்த பேஜில் தான் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 10th 12th யூஜி பிஜி எம்ஃபில் பிஹெச்டி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் இங்கே வந்து கிளியராக கொடுக்கணும். இயர்லேருந்து கொடுக்கறத தெளிவாக கொடுத்துருங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கையும் கொடுத்துடாதீங்க, சரிங்களா? இந்த ஒரு ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ்லேயே நம்ம வந்து இப்போ ஆதார்னா ஆதார் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபுங்க, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கையெழுத்து, அது அந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஃபார்மெட்டில் இருக்கணுமோ அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்க, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் 10th 12th யூஜி பிஜி எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். நெட்டு சர்டிஃபிகேட், ஸ்லெட் சர்டிஃபிகேட், சிஎஸ்சிஆர் நெட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியராக என்ன பண்ணணும், இங்கே ப்ரொவைட் பண்ணணும். எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கணுமோ அந்த ஃபார்மெட்டில் ஏற்கனவே மெயில்லையோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளியராக வச்சுக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்தந்த ஸ்டெப்ஸ் வரும்போது எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்ய முடியும், சரிங்களா? அட்மோஸ்ட் கேர் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் ராங்காக ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனே வந்து என்ன ஆயிருங்க, ரிஜெக்ட் ஆயிரும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோடிங் டாக்குமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வர ஆரம்பிக்குது. பட் நீங்கள் அட்மோஸ்ட் கேர் எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போதும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணும்போதும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை க்ராஸ் செக் பண்ணிக்கணும். யூஜிக்கு அப்புறம் பிஜி படிச்சிருக்கணும். சைமல்டேனியஸாக யூஜியும் பிஜியும் சேம் இயரில் படிச்சிருக்கக்கூடாது. இயர் வந்து ஈக்குவலண்ட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா போஸ்ட்டுக்கும் என்ன ஒரு நார்ம்ஸ் இருக்குது, 10th +2 அதுக்கப்புறம் +3 +2 அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம போயிட்டு படிச்சிருக்கணும். எங்கே நீங்கள் 10th படிச்சுட்டு +2 படிக்காமல் யூஜி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டியில் வரமாட்டீங்க. அதனால் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்குறோமான க்ராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக போயிட்டு ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ப்ரிவ்யூ பார்க்கும்போது ஏதாவது நீங்கள் கண்டென்ட்டில் மிஸ்டேக் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் டைப்பிங் எரர் வந்திருக்கு, எது இருந்தாலும் அங்கே போயிட்டு எடிட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடிஃபை ஆர் அப்டேட் த டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடிஃபை ஆயிரும். அதையும் க்ராஸ் செக் பண்ணுங்கள். அதாவது காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு உட்காந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டில் குழப்பம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒன்ஸ் இங்கே அப்ளை பண்ணிட்டோம்னா ராங்காக கொடுத்துட்டோம்னா இஷ்யூ ஆயிடுது. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம். அந்த எண்டு பட்டனுக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்ன ஆகும், சப்மிட் ஆகும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வருது. நம்ம இங்கே மிஸ்டேக் பண்ணிடுவோமா, இந்த இன்ஃபர்மேஷன் என்ன? அதனால் நம்ம வந்து எப்போவுமே ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் காப்பியும் கையில் வச்சுட்டு படித்து பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷனை சப்மிட் கொடுக்குறோம். கீழே எப்பவுமே வந்து ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் கொடுக்கணும். பாப்பப் ஓப்பன் ஆகும். அங்கே போய் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். டிக்ளரேஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்குற அத்தனை இன்ஃபர்மேஷனும் உண்மையானதா, அதில் எந்த சேஞ்சஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா யாருமே வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணிடக்கூடாது, சர்டிஃபிகேட்ஸ் வந்து ராங்காக அப்லோட் பண்ணிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த மாதிரி செஞ்சு மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஹார்ட் காப்பியை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃபர்தர் எனி கிளாரிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் போட்டு பத்திரமா ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதாவது TRB grievances@tn.gov.in இந்த ஒரு மோடில் தான் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்க முடியும். வேறு எந்த ஆப்ஷன்லேயும் நீங்கள் பண்ண முடியாது. நம்ம ஒரு தடவை அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்ம செலெக்ஷனுக்கு எலிஜிபிள்லாம் கிடையாதுங்க. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எப்படி படிச்சிருக்கணுன்னா 10 +2 +3 +2 10th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா பிஜி படிச்சிருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். அவங்க வந்து கிராஸ் மேஜர் பற்றியெல்லாம் இங்கே எதுவுமே சொல்லலை, கரஸ்பாண்டன்ஸ் பற்றியும் எதுவும் சொல்லலை. ஸோ எல்லாருமே எலிஜிபிள் தான். சரிங்களா? அதே மாதிரி முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூஜி பிஜி சைமல்டேனியஸாக படிச்சிருந்தோம்னா இயர் வந்து ஒரே இயரில் வரதுனால டபுள் டிகிரி அது வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSLC HSC யூஜி டிகிரி பிஜி டிகிரி பிஎட் எம்எட் இதுவும் நீங்கள் சைமல்டேனியஸாக ஒரு கோர்ஸ் இன்னொரு கோர்ஸோடு சேர்ந்து அதே வருஷத்தில் படிச்சிருந்தா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்துலையும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுவோம், அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கிரவுண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கடமை என்ன? ஆன்லைன் அப்ளிகேஷனை மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி படிக்கணும், ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோஸில் 10 முக்கியமான டிப்ஸ் பற்றி பேசியிருக்கோம். காலேஜ் டிஆர்பின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் முக்கியமான வீடியோஸ் எல்லாம் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அன்பில் சாகித்யா சேனலில் நிறைய வீடியோஸ் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக வரப்போது நிறைய சிலபஸ் அனலைஸ் பண்ணியும் போட போகிறோம். என்னென்ன சிலபஸ் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வேணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.